நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் உலக பிரசித்தி பெற்ற தலங்களில் ஒன்றான ஸ்ரீ பூவராகவ பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாஜலபதிக்கு விரதமிருந்து வழிபடுவது வழக்கம். வருடா வருடம் திருப்பதிக்கு செல்ல முடியாத பக்தர்கள் ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீ பூவராகவ பெருமாள் அருகில் உள்ள கிராம மக்கள் விரதம் இருந்து நடந்து வந்து தரிசித்து திருப்பதி வெங்கடாஜலபதியை காண முடியாத பக்தர்கள் ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீ பூவராக ஸ்ரீனிவாச பெருமாள் ஓராண்டில் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை ஒருமுறை ஸ்ரீனிவாச பெருமாளை வெளியே கொண்டு வந்து பால், தேன், சந்தனம், திருநீர், இளநீர், மஞ்சள் போன்றவற்றை அபிஷேக ஆராதனை செய்து புரட்டாசி 2ஆம் சனி என்பதால் பகல் 11 மணியளவில் பூஜை தொடங்கின. அதோடு திருப்பதி வெங்கடாஜலபதியை தரிசிக்க செல்பவர்கள் முதலில் இங்கு வந்து பூவராக பெருமாளை தரிசித்துவிட்டு பின்னர் வெங்கடாஜலபதியை தரிசிப்பது. ஸ்ரீமுஷ்ணம் பூவராக பெருமாள் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் பேரூராட்சி மன்ற தலைவர் செல்வி ஆனந்தன், ஒன்றிய செயலாளர் தங்க ஆனந்தன் அவர்களின் கரங்களால் அன்னதானம் வழங்கப்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் முருகானந்தம்.